ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும், மீண்டும் தினமும் உங்கள பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு காரியத்த ஒண்ணு சொல்லணும். என்னன்னா, 2, 3 நாளா ஆடியோ மட்டும் தான் வருது. வீடியோ வராததுனால, என்கிட்ட 2, 3 பேர் சொன்னாங்க, "தம்பி வீடியோ வரல" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "ஒரு சில காரியத்தினால வீடியோ வரல. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல வீடியோ வந்துரும்" அப்படின்னு. ஸோ, இப்போ நம்ப ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்க்கிறது ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். நீங்களும் என்ன பார்க்குறீங்க. நானும் நீங்க பார்க்குற வியூஸு, நீங்க போடுகின்ற கமெண்ட்டு, இதில நான் எதற்கு ரொம்ப தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன் அப்படின்னா, நான் ஆசைப்பட்டது வந்து வேற. நான் வெளிநாட்டில போய் செட்டில் ஆகணும். அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு, அங்க வந்து எல்லா காரியத்தையும் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு, அதற்கு வேண்டிய ப்ராசஸ்லயே நான் இறங்குனேன். எல்லாம் கிட்டத்தட்ட கைகூடி வர நேரத்தில தான், எல்லாமே அப்படியே தடம் புரண்டுருச்சு. அது தேவனுடைய அழைப்பு, சித்தம். ஒருவேளை நான் அது போல பண்ணி நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன்னா, அவர் ராஜ்யத்துக்கு நான் பயன்பட்டுருப்பேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பயன்பட்டுருக்க மாட்டேன். ஆனா இப்ப பாருங்க, தினமும் அவர் சமூகத்தில் அமர்ந்து, அமர்ந்து நீங்க நினைக்கலாம், "ஓ! ஈஸியா வீடியோ எடுத்து போட்டுர்றாங்க." உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை நான் சந்திப்பேன். ஆவிக்குரிய பிரச்சனைய சந்திப்பேன். பிசிக்கலாவே ஏதாச்சும் ஒரு காரியங்கள், ப்ராப்ளங்கள் வரும் நமக்கு. நம்மள தேடிட்டே வரும். இல்ல பைக்ல ரோட்ல போகும்போது அது எதனா பிரச்சனை வரும். இல்ல ஊழிய பாதையில எதனா பிரச்சனை வரும். கரெக்ட்டா அந்த டைம் இந்த மக்களுக்கு என்ன வார்த்தைய ஆண்டவர் எடுக்கணும்னு அமரும் பொழுது, சரியா அந்த நேரம் பயங்கரமான இஷ்யூஸ் வரும். பயங்கரமான இஷ்யூஸ்லாம் வரும். ஆனா, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட தடை தான். ஏகப்பட்ட போராட்டம் தான். ஆனா, அத அந்த மக்கள் பார்க்குறாங்க. அதற்கான ரிப்ளை குடுக்குறாங்க கமெண்ட்ல. இந்த வார்த்தைய நான் தொடப்பட்டேன். இந்த வார்த்தை எனக்கு பிளெஸ்ஸிங்கா இருந்ததுன்னு அவங்க சொல்லும் பொழுது, வி ஆர் வெரி ஹேப்பி. அதுதான் எங்களுடைய பெலனே. ஸோ அகைன் 2, 3 நாள் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்கல. நான் கொஞ்சம் அழகா தான் இருப்பேன். எங்க அம்மா ரொம்ப புத்திசாலி. ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம், என்ன ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க. கொஞ்சுறாங்க அப்படியே. "ரொம்ப அழகா இருக்கிறப்பா நீ. எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா?" அப்படின்றாங்க. நான் அமைதியே நான் நான் அமைதியா இருக்கேன். ஏதோ யார சொல்றாங்க தெரியலையே. "உண்மையாப்பா? நீ குழந்தையில இருந்தத விட இப்ப ரொம்ப அழகா இருக்கப்பா" அப்படின்றாங்க. தலைகீழ சொல்றாங்க. குழந்தையில தான் எல்லாரும் அழகா இருப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாரி இருப்போம். இவங்க என்ன இப்ப அழகா இருக்குன்னு அப்படியே பேசிட்டு கையில ஒரு பேக் தராங்க. "அப்பா மார்க்கெட் போயிட்டு இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் குடுத்துருப்பா அம்மாக்கு." அவங்க என்ன வர்ணிச்சது, நான் அழகாலாம் இல்ல. ஆனா அவங்களுக்கு கடைக்கு போணும். என்ன சொன்னா என் பையன் போவான்னு அம்மாங்களுக்கு நல்லா தெரியும். அம்மாங்க வந்து உண்மையா சொல்றேன். தே ஆர் ஜீனியஸ். தப்பு பண்ணிட்டு நம்ம அப்படியே என்ன அப்பா கிட்ட விட மறைச்சிடலாம். ஆனா அம்மாங்க கிட்ட மறைக்கவே முடியாது. இதுல என்ன பெரிய பியூட்டின்னா, நானும் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துருவேன். மாத்தி, மாத்தி வாங்கிட்டு வந்துருவேன் தெரியாம. "என்னடா உனக்கு அறிவு? உன்னுடைய அறிவு எங்க தான்டா வச்சிருக்க? உனக்கு மூளை இருக்கா இல்லையாடா? அம்மா இப்ப தானம்மா என்ன வாழ்த்தி அனுப்புன. அழகா இருக்கப்பா" அப்படின்னு. காய்கறி தப்பா வாங்கிட்டு வந்ததுக்கு இப்படி திட்டுற? அவங்களுக்கு தேவை, நான் மார்க்கெட்டுக்கு போணும். அவ்வளதான். நீங்க சில பேர் என்ன கூப்பிட்டு நெறைய பேர் கேட்டாங்க. "தம்பி வீடியோ வர்றதில்ல. என்னக்கா?" "ச்சே நம்ம ரொம்ப அழகா இருக்கும் போல தெரியுது." அப்படின்னு. அழகெல்லாம் இல்ல. நீங்க நானும் அவருடைய சமூகத்தில இருந்து, இருந்து, இருந்து அவர் பிரசன்னம் நம்மள மூடிக்கொண்டு இருக்குது. அவ்வளதான். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு போங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஆள் தோற்றத்த ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. நீங்க என்ன நிறம்? உங்களுடைய இங்கிலீஷ் நாலேட்ஜ் என்ன? நீங்க என்ன ட்ரெஸ்ஸிங் பண்றீங்க? உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? உங்க பேக்ரவுண்ட் என்ன? நீங்க வந்து அரசியல்ல இருக்கீங்களா? நீங்க ஒரு செலிபிரிட்டியா? நீங்க நல்ல செல்வாக்கு உள்ளவரா? நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா? அப்படின்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் உங்கள அங்க அமர வைப்பாங்க. அதுவும் உங்களுடைய கலர பார்ப்பாங்க. ஆனா ஜீசஸ் பாருங்க,
உங்கள் கலரை பார்க்கல, உங்களுடைய அவுட்டர் மேனை பார்க்கல, உங்கள் பேக்ரவுண்டை பார்க்கல. நம்ம ஹைட்டாக இருக்கிறோமா, குள்ளமாக இருக்கிறோமா, நம்மளுடைய கண் அழகாக இருக்கா, நம்ம நோஸ் அழகாக இருக்கா, நம்மளுடைய மவுத் அழகாக இருக்கா, நம்ம டீத் அழகாக இருக்கா, நம்ம இயர்ஸ் அழகாக இருக்கா, நம்மளால் பார்க்க புஷ்டியாக இருக்கிறோமா, அதெல்லாம் எதுவும் பார்க்கல. ஹார்ட்டை பார்க்குறாரு. என் பையன் அவ்வளோதான். இல்லைங்க, உங்கள் பையனை உலகம் வேணான்னு சொல்லிடுச்சு. ஏன்? அவன் கலராக இல்லையா? ஓகே. உங்கள் பையனை உங்கள் பொண்ணை உலகம் வேணான்னு சொல்லிடுச்சு. ஏன்? அவங்க அதிகமாக படிக்கலையா? ஓகே. உங்கள் உலகம் உங்களுடைய மகளை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏங்க வேணான்னு சொல்லிட்டாங்க? இல்லை, அவங்க பேக்ரவுண்டு சரியில்லையா, வசதி இல்லையா? அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், இந்த உலகத்தை உருவாக்குறதே நான் தான், இது என்னுடைய பையன், அவங்கள நான் சூஸ் பண்ணல. இந்தா நீ வேணான்னு சொன்ன பற்றியா உன் கம்பெனிக்கு, அதை தான் என் பொண்ணை சூஸ் பண்ணியிருக்கிறேன், என் பையனை சூஸ் பண்ணியிருக்கிறேன். உன்னை விட பெரிய எடுத்து கொண்டு போய்ட்டு என் பையனை என் பொண்ணை உட்கார வைக்கிறேன், நீ ஹெல்ப்புக்கு வருவேன். வேணான்னு சொன்னல. இப்போ ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கும். அப்போது நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் வேணும்னு என் பொண்ணையும் என் பையன் பின்னாடியே நீ வர வைப்பேன். ஆமென். நேற்று நான் ஒரு அதிகாரம் ஒன்று வாசித்து கொண்டிருந்தேன். அதாவது, நீங்கள் திருச்சபைக்கு போகிறீங்க அப்படின்னா, என்னுடைய தாழ்மையான ஒரு அட்வைஸ், உங்கள் போதகருக்கு கீழ்ப்படிந்து இருங்க. ஈவன் தோ நீங்கள் அழைப்பை பெற்றிருந்தாலும் அதை உங்கள் போதகர்கிட்ட போயிட்டு உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா உங்களை அழைத்த தேவன் தான் உங்களுக்கு முன்பதாக உங்கள் போதகர் அழைத்திருக்கிறார். உங்களை உங்கள் போதகருடைய அவருடைய அந்த ஒரு காரியத்திற்குள் உங்களை அமர வைத்து, உங்கள் போதகருடைய ஆலோசனைக்குள் உங்களை அமர வைத்து அங்கிருந்து தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கின பிறகு நான் எல்லாம் பண்ணுவேன்னு பண்ணாதீங்க, உங்கள் போதகருக்கு அடங்கிருங்க. இப்போ இந்த காரியம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்க, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. நேற்று நான் ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த அதிகாரம் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அதிகாரம் நான் பல முறை அந்த அதிகாரத்தை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் 2 வசனம் எனக்கு கொஞ்சம், இப்போ நான் அதை போயிட்டு அதுக்கு வேண்டிய டிக்ஷனரி வச்சு நான் படித்தேன்னா எனக்கு விளக்கம் கிடைச்சிடும். ஆனால் எனக்குள்ள திடீர்னு ஒரு ஆவியான ஒரு மூமெண்ட்டு கொடுத்தாரு. டக்குன்னு அப்பாவுக்கு பாஸ்டருக்கு எடுத்து ஃபோன் அடித்தேன். நான் அந்த கொஸ்டினை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பைபிளை ஓப்பன் பண்ணாமல் அந்த சாப்டருடைய அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் எத்தனை சம்பவங்கள் நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எதனால் நடக்கிறது அப்படி என்று அதற்கு இணை வசனங்கள் இது அதுன்னு கொடுத்து பைபிள் ஓப்பனே பண்ணாமல் எனக்கு ஃபோனில் பேசி அந்த 2 வசனத்துக்கு நான் கேட்டது இந்த 2 வசனம். ஆனால் அவர் மொத்த அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்தில் நடந்த எல்லா காரியத்தையும் அப்படியே ஃபாஸ்ட்டாக கொஞ்ச நேரத்தில் புட்டு வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, சீஷர்கள் ஒரு நாளும் குருவை மிஞ்ச முடியாது. டிசைபிள்ஸ் போயிட்டு அதிசய அற்புதம் பண்றாங்க. ஜீசஸோட நிழல் பட்டு யாரும் சுகமாகலை, ஆனால் பீட்டரோட நிழல் பட்டு சுகமாக இருக்கிறாங்க. அப்படி ஆகிட்டா அப்போ சீஷர் ரொம்ப பெரிய ஆட்களா? இல்லை. ஜீசஸ் உடைய ஆவி அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய ஆவி அவங்க மேலே ஊதுகிறார், அதிகாரத்தை தருகிறார். நீங்கள் உலகமெங்கும் சென்று சகல சீஷராக்குங்க என்ற அதிகாரத்தை கொடுத்த பிறகுதான் அந்த சீஷர்களுக்கு ஒரு பேர் வருகிறது, அந்த சீஷர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வருகிறது. இவங்க ஏசப்பாவோட பிள்ளைகள், ஏசப்பாவோட சீஷர்கள், உலகத்தை கலக்கிறவர்கள், வேர்ல்டு சேஞ்சஸ் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆஃப்டர் ஜீசஸ் பிரீத் ஸ்பிரிட் ஓவர் தி டிசைபிள்ஸ், சீஷர் மேலே தம்முடைய ஆவியை ஊதின பிறகுதான் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் வருகிறது. ஆனால் ஒரு இடத்துல சீஷர்கள் தேவனை மிஞ்சி போலையே, ஜீசஸோட அட்வைஸ் இல்லாமல் போலையே, நல்ல ஒரு ஃபைட் பண்ணாங்க, போராடினாங்க, விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், நீங்கள் சபையில் இருக்கலாம், இல்லை சொந்தமாக ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஊழியம் செய்யணும்னு ஆசை வைத்து கொண்டிருக்கலாம், இல்லை தேவன் உங்கள்கிட்ட ஊழியத்தை கொடுத்துருக்கலாம்.
உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கலாம், நான் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு. அதான் கொடுத்துட்டாரு, நான் எதுக்கு போதகர் பேச்சு கேட்கணும்? உங்களுக்கு முன்பதாக அவர் யாரை அழைத்தார் தெரியுமா? உங்கள் போதகரை. உங்களை என்ன அழைக்கலை, நமக்கு முன்பதாக நம்முடைய போதகரை தான் அவரை அழைத்து, இப்போ நம்ம கற்றுக்கொள்கிற மத்தியில் எல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள், வரங்கள், கனிகள், அது எல்லாத்தையும் அப்பயே கற்றுக் கொடுத்து முடிச்சிட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம உருவாயிருக்கிறோம். த சப்மிஷன் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமானது, சரண்டர் ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே, நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணணும். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை நான் எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு நம்ப மாட்டீங்க. ஏகப்பட்ட தடைகள், ஸ்டில் நவ் இப்போ நான் அந்த வீடியோ பேசுகிறதுக்கு நான் ஏகப்பட்ட தடைகள் தான். ஆனால் அந்த வார்த்தையை நான் எடுப்பேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்ததுன்னா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் என்னால் போட முடியும் தம்பினா நீங்கள் கமெண்ட் போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஆமென். யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். வசனம் 1 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டால் கூட தெரிஞ்சிடும். திராட்சை ரசம் லேக் ஆயிடுச்சு, குறையப்பட்டுடுச்சு. இப்போ இவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கச்சாடி இருக்காப்பா? இருக்குங்க, தண்ணீர் நிரப்புங்க. ஓகே. மொண்டு கொடுங்கப்பா. ஓகே. இப்போ குடிச்சு பார்க்குறாங்க பந்தி விசாரிப்புக்காரங்க. பா, மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசுகிறாங்க. எப்பா, ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, என்னப்பா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இன்னும் வச்சுருக்கீங்க? எப்பவுமே கடைசியில் என்னப்பா சும்மா அப்படியே கொடுப்பாங்க, ஃபார்மாலிட்டி கொடுப்பாங்க, இது என்னப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? ஓகே, 2-3 காரியங்கள் கவனிங்க. ஜீசஸ் சொல்கிறாரு, நம்முடைய ஏசப்பா சொல்கிறாரு, கச்சாடியில் தண்ணீர் நிரப்புங்க. 2வது சொல்கிறாரு, மொண்டு கொடுங்க. 3வது எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. தண்ணி ஊற்றுனவங்களும் சரி, அதை மொண்டவங்களும் சரி, போய் கொடுத்தவனும் சரி, சந்தேகப்பட்டு இருந்தால் அங்கே அதிசயம் நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்காது. அவங்களுக்கு என்னன்னா, இதை செய்ய சொல்லிட்டார், நான் செய்கிறேன். ஏசப்பா முன்கூட்டியே சில அதிசய அற்புதம் பண்ணியிருக்கிறாரு, இப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னா பரவாயில்ல. அவங்க ஃப்ரெஷ். யார் தண்ணியை ஊற்றுறாங்க பார்த்தீங்களா அந்த கச்சாடி உள்ள, அவங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. தண்ணியை மொள்றாங்க பாருங்க,
அவங்க அமைதியாக பார்க்குறாங்க. ஏதோ பண்ண சொல்கிறாரு, நான் பண்ணுறேன். அமைதியாக பார்க்குறாங்க. ஆனால் ரசமாக மாறிடுச்சு. நல்லா கவனிங்க. ஒன்னே ஒன்று சொல்லுவார், நீ விசுவாசின்னு சொல்லுவார். நீ நம்பு. உன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து நீ பேசு. நான் சுகமாயிட்டேன்னு பேசு. நல்ல வேலை இல்லைங்க, நல்ல வேலை இருக்கிற மாதிரி நீ பேசு. நான் கிரியை செய்கிறேன். எந்த கம்பெனியில் வேலை வேணும், எவ்வளோ சேலரியில் வேணும், நீ பேசு. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குங்க, பண தேவையாக இருக்கு, அப்போ நீ பேசு. ஆக்ஷனில் பண்ணு, காமி. ஒருவேளை அந்த தண்ணி மொண்டு ஊத்துறவங்க நான்லாம் ஊற்ற மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் பதில். அதிசயம் நடந்திருக்குமா? அதே தான் உங்களுக்கும் எனக்கும். அதெல்லாம் இல்லை, ஏசப்பா வந்து முழுமையாக முடிக்கணும். ஏசப்பா வந்து முழுமையாக முடிக்க மாட்டார். ஏசப்பா ஒன்று சொல்கிறாரு, நீ தைரியமாக யாரையும் காரியத்தை நடப்பி, நான் அதிசயம் நடத்துவேன். நீ என்னை விசுவாசி, நான் நடத்துவேன். ஆக்ஷனில் காமி, நடந்து உண்மையாக நடந்த மாதிரியே இரு. தண்ணி ஊற்றும் போது ரசமாக மாறல, அதை முண்டு பரிமாறுறாங்க பாருங்க, ரசமாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், எப்படிங்க மாறி இருக்கும்? நான் சொல்கிறேன் எப்படி மாறிச்சுன்னு. அந்த திராட்சை பழத்தை, அந்த திராட்சை கொடியை, அந்த திராட்சை பழத்தின் இனத்தையே உருவாக்கினது யார் தெரியுமா? தேவனாகி கர்த்தர். அது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும், அது இந்த அளவு தான் சீடு இருக்கணும், அது வந்து திருமணத்திற்கு இதை உபயோகிப்பாங்கன்னு யோசித்ததுனால தான் அவரால் அந்த அதிசயத்தை பண்ண முடிஞ்சது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் தண்ணீரை ஊற்றி அதை மொண்டு கொண்டு போனாலும் அதே திராட்சை ரசமாக மாறும். ஏனென்றால் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும். கல்யாண வீட்டில் தேவன் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு, மொண்டு கொடுங்க. இப்போ அவர் அவர்களிலும். இப்போ இவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க பண்ணுற ஆக்ஷன் என்ன தெரியுமா? மொண்டு கொடுக்குறாங்க. அப்படி என்றால் அவர்கள் தேவனிலும். 2 பேரும் ஒன்றாக நிலைத்திருந்தால் எப்பேற்பட்ட தண்ணீரை முன்று போய் கொடுத்தாலும் அது திராட்சை ரசமாக மாறும். ஏனென்றால் அவர் தான் திராட்சை செடி. அவர் தாங்க செடி, அவர் தான் திராட்சை தோட்டம். நீங்க நானெல்லாம் வந்து கிளை, நீங்க நானெல்லாம் வந்து திராட்சை பழம், அவ்வளவுதான். ஆனா அந்த மெயினான எசன்ஸ், சார் நமக்கு எங்கிருந்து வருது? அவரிடத்திலிருந்து வருகிறது. இங்க அந்த தண்ணியை மொண்டு ஊத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஊத்த சொன்னாரு பாருங்க ஏசப்பா, அவங்களும் 2 பேருமே ஒன்னா இணைக்கப்படுறாங்க. ஆகவே என்ன ஆகுதுன்னா, மிகுந்த கனிகளை. என்ன கனி? அங்க ஒரு அற்புதம் நடக்குது, ஃபர்ஸ்ட் மிராக்கிள் நடக்குது. நீங்க தேவனோடு, தேவன் உங்களோடு இருந்து நீங்க என்ன காரியம் பண்ணாலும் அது அதிசயமாக முடியும். அடுத்தது ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அதிசயம் நடக்க அதற்கு வேண்டிய கொஞ்சமாச்சுன்னா பொருள் வேணுங்க. கொஞ்சம் திராட்சை கூட போதுங்க, கொஞ்சம் ஜூஸ் எப்படின்னா க்ரஷ் பண்ணி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துடலாம். கிடையாது, தேவையே இல்லை. அதிசயம் நடக்க அந்த பொருட்களோ அந்த தேவையோ அந்த காரியங்களோ தேவையே இல்லை, எதுவுமே வேணாம். அதிசயம் நடத்த ஒன்றே ஒன்று வேணும், விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் யார் மீது வைக்க வேண்டும் என்றால், உங்களுக்காகவும் எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்க வேண்டும். அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருந்தால் நாம் எந்த காரியத்திற்குள் இறங்கினாலும் அந்த காரியம் ஜெயமாக முடியும், அற்புதம் நடக்கும். ஆமென். உங்களில் சில பேர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக அமர்ந்துட்டு இருக்கீங்க. என்ன தெரியுமா? அவர் வந்து நடத்தட்டும்யா. ஏங்க, மோசே போயிட்டு முறையிடுறாருங்க, பா செங்கடல் வந்துருச்சுப்பா, என்னப்பா பண்ண மோசே? என் கிட்ட எதுக்கு மோசே முறையிடுற? உன் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு, அதை கொண்டு போயிட்டு அடி, சமுத்திரத்தை அடி, 2ஆ பிளந்துரும், நீயே கடலை பிரித்துடு.
அதே போல் மோசே போய் செஞ்சாருங்க. மோசே செஞ்சதுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு முழுவதும் கீழ்காற்று ஒன்று உருவாகி காலையில் எழுந்து பார்க்குறாங்க, கடல் 2ஆ பிளந்து நிற்குது. என் வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்க ஒன்றுமே இல்லைன்னு பார்க்காதீங்க. ஒன்றுமே இல்லைன்னு தான் மிகப்பெரிய அதிசயமே. ஒரு காரியம் இருந்து அதிசயம் நடந்தா அது பேர் அதிசயம் இல்லை. ஒன்று இருந்ததுங்க, அதனால இது நடந்ததுங்க. எதுவுமே இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க நடந்தது? தேவன் இருக்கிறாருங்க. திராட்சை ரசமே காலிங்க. அப்புறம் தண்ணியை ஊத்துனாங்க, என்ன ஆச்சு? ரசமா மாறிடுச்சுங்க. ஏன்? சொன்னவர் திராட்சை செடிங்க. அவர் மூலமாய் அவருக்கு என்று இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவரை அல்லாமல் இந்த உலகம் உருவாக்கப்படவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை குடிகளும், அத்தனை பூமியில இருக்கிற எல்லா மனுஷரும், மிருக ஜீவன்களும், எல்லா விதமான காரியமும் யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கென்று அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உருவாக்குறது ஒன்றும் அவரை அல்லாமல் உருவாக்கப்படவில்லை. அவர் எல்லாமே எதுவும் உருவாக்கப்படவில்லை. எல்லாமே அவருக்காக, சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நான் எவ்வளவு பாக்கியமான மக்கள் தெரியுமா? நீங்க நான் அவரை விசுவாசித்து அவரை நம்பி, ஒரு காரியத்துல நான் இறங்குறேன். நீங்க சொன்னீங்க, அதை செய்ய சொன்னீங்க, நான் கண்மூடித்தனமா நம்புறேன். என் திராணிக்கு மிஞ்ச ஒரு காரியம் தான், என் திராணியை விட ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியம் தான். ஆனால் சொன்னது நீங்க என்ன சொல்றீங்க? தண்ணி ஊத்த சொல்றீங்க, அவ்வளவுதானே. நீங்க எங்ககிட்ட சொல்லி கையில் டக்குன்னு திராட்சை பழத்தை உருவாக்குன்னு சொல்லி தான் கஷ்டம். என்ன இருக்கு? தண்ணி இருக்கு, எடுத்து ஊத்து. இல்லை, தண்ணி ஊற்றுனா பத்தாதுங்க, முக்கியமானது ஒன்று ஊற்றணும். என்ன ஊற்றணும்? திராட்சை வேணுங்க. அது நான் பார்த்துக்கிறேன். நான் செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீங்க. நீ என் கூட இருக்கியா? ஆமாம். இப்போ நான் உன் கூட இருக்கிறேன். ஆமாம், இப்போ கனி கொடுக்க போகிறப்பார். இப்போ திராட்சை பழம் வரப்போகுது பார், திராட்சை ரசம் வரப்போகுது. ஆமே. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. வெயிட் பண்ணாதீங்க. ஒன்று செய்ய சொல்றாரா, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் முடிவில் சம்பந்தப்பட்டுரும். வெறும் தண்ணி சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் குடிச்சிட்டு ரிப்ளையை கவனிச்சிங்களா? எப்பா என்னப்பா இவ்வளோ டேஸ்டாக இருக்கு, என்னப்பா இது இவ்வளோ அருமையாக இருக்குப்பா. அதே ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. ஆரம்பத்தில் நல்ல ஜூஸ்பா, கடைசியில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை ஆரம்பத்திலே செய்திருந்தாருன்னா தெரியாது. இந்த உபத்திரவத்தின் வழியா ஏன் செய்கிறார் அப்படின்னா, மகிமையை வச்சிருக்கிறாரு. சந்தேகமே படல, அவங்க செஞ்சாங்க. தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து, நீங்களும் நானும் அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து செய்யுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் நம்மிலும், நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருந்தா அதிகமான கனிகளை கொடுப்போம். ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஒருவேளை உங்களில் ஒரு சில பேர் என்ன உட்பட கொஞ்சம் தூரம் போன மாதிரி, அந்த பழைய ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி, அந்த பவர் அனாயிண்டிங், அந்த மேல் வீட்டு அறையில் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாத மாதிரி, ஒரு பவர் இல்லாத மாதிரி, அக்கினி அபிஷேகம் இல்லாத மாதிரி, அந்த ஃபயர் இல்லாத மாதிரி, ஒரு மாதிரி கொஞ்சம் லுக்வாமாக இருக்கும். எழுந்துருங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா, மீண்டும் அவர் உங்கள் மீது அபிஷேகத்தை ஊற்றுவார். சோர்ந்து போய் முடங்கி படுத்துடாதீங்க. நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 2 முறை தான் தேவ தூதர்கள் வந்து அப்பமும் இறைச்சியும் கொடுக்குறாங்க. அந்த அப்பத்தை இறைச்சியும் சாப்பிட்டு ஓரேபுக்கு 40 நாள் ஓடுறாரு எலியா. 40 நாள் எதுவுமே சாப்பிடல. இட்ஸ் அ ஃபாஸ்டிங். இடையில எதுவுமே கேள்விப்படல, காகங்களோ தேவ தூதர்களோ எதுவுமே கேள்விப்படல, ஓடினாரு. நீங்கள் நானும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். எழுந்துருங்க. அவர் சொன்னதை செய்யுங்க. அற்புதம் தானாக நடக்கும். அற்புதம் நடந்த பிறகு செய்கிறேன் தேவையே இல்லை. நீங்கள் செய்தாதான் அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.